அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வியை சமுதாயத்தில் வைக்கிறார்கள். அது என்ன? அதாவது மரணித்து விட்ட பிறகு அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு அந்த கபருக்கு மேலே என்ன செய்கிறார்கள்? சில பச்சை மரங்களை எல்லாம் நாட்டுவார்கள். சில நேசம் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? நல்ல பசுமையான பெரிய பெரிய மரங்களை எல்லாம் நட்டுவதற்கு முயற்சிப்பார்கள். அதுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். அதுக்கு புகரை, அதாவது பசலை போடுகிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்களை கபருக்கு மேலே செய்கிறார்கள். இது மார்க்கத்தில் இருக்கிறதா? இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? இதுதான் கேள்வி. முதலில் இதை ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டால், புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பாதையால் சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரிச்ச மரத்துடைய ஒரு இலையை கிழித்தார்கள். அதை இரண்டாக பிளந்தார்கள். இரண்டு கபர்களில் என்ன செய்தார்கள்? அதை நட்டி வைத்தார்கள். நட்டி வைத்து விட்டு சொன்னார்கள், இந்த இரண்டு கபரிலும் உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒருவர் ஏன் வேதனை செய்யப்படுகிறார்? அவர் சிறுநீர் கழித்து விட்டு நல்ல முறையில் சுத்தம் செய்யவில்லை. அடுத்தவர் ஏன் வேதனை செய்யப்படுகிறார்? அவர் கோல் மூட்டுபவராக, புறம் சொல்லி திரும்பவராக இருந்தார். அதனால் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இரண்டு நபர்களும் வேதனை செய்யப்படுவதால் அந்த இரண்டு நபர்களுக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இரண்டு பேரிச்ச மூலைகளை குத்தி இந்த இரண்டு பேருக்கு வேதனை குறையும் என்று சொன்னார்கள். இதை வைத்து என்ன செய்கிறார்கள்? மனிதருக்கு, அதாவது கபரிலே பச்சை நிறமான பொருட்களை வைத்தால் வேதனை குறையும் என்று ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் செய்ய முற்படுகிறார்கள். முதலில் இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த பச்சை புல்லின் காரணமாக வேதனை குறையுமா? என்ன நினைக்கிறார்கள் என்றால், பச்சை நிறமான பொருட்கள், பச்சையான மரங்கள் அது இஸ்திக்பார், துஆ செய்கின்றன, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றன. அதனால் கபரில் உள்ளவர்களுக்கு வேதனை குறையும் என்று நினைக்கிறார்கள். யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், பச்சை மட்டும் கிடையாது, வானம் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. பச்சை காரணமாக வேதனை குறைகிறதா என்று கேட்டால், பச்சை காரணமாக வேதனை குறைவது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பொடிக்கற்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் திக்ர் செய்ததை சஹாபாக்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வானம் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றன. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் பொடிக்கற்கள் திக்ர் செய்த சப்தத்தை சஹாபாக்கள் செவிமடுத்தார்கள். அப்ப பச்சை நிறமான பொருட்கள் திக்ர் செய்வதனால் இந்த வேதனை குறைகிறதா? இல்லை. அப்ப ஏன் வேதனை குறைக்கப்பட்டது? கபரில் இருக்கக்கூடிய மண்ணும் திக்ர் செய்கிறது, நீங்கள் போகக்கூடிய பாயும் திக்ர் செய்கிறது, நீங்கள் போகக்கூடிய பலகையும் திக்ர் செய்கிறது, ஒவ்வொன்றும் திக்ர் செய்கின்றன. ஏன் பச்சை புல்லை அல்லாஹ்வுடைய தூதர் நாட்டினார்கள், அதனால் வேதனை குறைகிறதா என்று கேட்பான். அப்படி ஒரு வழக்கம் கிடையாது. இன்று நீங்கள் ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லுகிறீர்களே, மதீனாவில் இருக்கக்கூடிய பக்கீ கபிரிஸ்தானம், கண்ணு கட்டிய தூரம் ஆயிரக்கணக்கான ஜனாசாக்கள் இருக்கின்றன. ஒரு பச்சை புல்லை காட்ட முடியாது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுவார்களா? ஆஸ்திரேலியாவிலே, கனடாவில் அடக்கப்பட்டவர்கள் பசுமை இடத்தின் மீது அடக்கப்படுவதால் அவர்களுக்கெல்லாம் வேதனை குறைக்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? பசுமைக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. பச்சை உண்மையில் வேதனை குறைக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாக கிழித்திருக்க கூடாது. ஒரு இலையை, ஒரு மரத்தை நட்டி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள், அந்த ஹதீஸுடைய வாசகத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஜனாசாக்களுக்கு என்னுடைய பிஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத்தை கொண்டு, எனது பரிந்துரை, அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பரிந்துரை காரணமாக இந்த இலைகள் காயும் வரைக்கும் வேதனை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இலைகள் காயும் வரைக்கும். ஏன் இலையில் காயும் வரைக்கும் என்று சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கடிகாரம் இருக்கவில்லை. நாங்கள் உதாரணமாக ஒரு கண்டிக்கு போக வேண்டும், கொழும்புக்கு போக வேண்டும் என்றால் எத்தனை மணி நேரம் பிடிக்கும் என்று கேட்போம். 2 மணி நேர பயணம், 3 hours பயணம் என்று சொல்லுவோம். அதாவது இன்று கடிகாரத்தை வைத்து பயணத்தை அளக்கிறோம். கிலோமீட்டர்கள் தெரிந்தாலும் நேரத்தை, அதாவது ஒரு அவருக்கு எவ்வளவு தூரம் என்பதை வைத்துத்தான் பயணத்தை அளக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் கடிகாரம் கிடையாது. எப்படி சொல்வார்கள்? ஒரு ஒட்டகத்தை அறுத்து உரிக்கும் நேரம், ஒரு ஒட்டகத்திலே பால் கறக்கும் நேரம், ஒரு 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 வீட்டை சுத்திகரித்து
வீட்டை கூட்டி சுத்திகரிக்கிற நேரம், ஒரு மனிதன் குளிக்கின்ற நேரம் என்று நேரத்தை இப்படி பிரிப்பார்கள். ஒரு மனிதன் முழு செய்து துடைத்து தன்னுடைய ஆடை அணிகின்ற நேரம், இப்படியெல்லாம் நேரத்தை குறித்து காட்டுவதற்கு இதைத்தான் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாக்களுக்கு வேதனை புரிவதற்கு காரணம் என்னன்னு சொன்னார்கள்? அவருடைய ஷஃபாஅத், பரிந்துரை. அது எவ்வளவு நேரத்திற்கு அந்த பரிந்துரை வேதனை குறைக்கப்படும் தெரியுமா? அந்த 2 இலைகளும் காயும் வரைக்கும். ஒரு 24 மணி நேரம், ஒரு 48 மணி நேரம், 2 நாள், 1 நாள், அந்த கால அளவை குறிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இலைகளை நட்டினார்கள். இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நட்டினார்களே தவிர பச்சை இலை குறைக்கும் என்பதற்காக கிடையாது. நம்மவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பச்சை இலை குறைக்கும், அதனால் பசுமையான குரோட்டங்கள், அதாவது மலர் செண்டுகளை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? கபரிஸ்தானிலே நட்டி வைக்கிறார்கள். உண்மையில் இந்த பச்சை இலைகள் வேதனை குறைக்கும் என்று இருக்குமானால், எங்களுடைய சகோதரர்கள் செய்கிற பாவத்துக்கு, நம்மவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் ஒரு பெரிய ஆலமரத்தை விழுதோடு நாட்ட வேண்டும். கபரிஸ்தான்களிலே பெரிய ஆலமரத்தை விழுதோடு நாட்டினால்தான் இவன் செய்கிற பாவத்தை தணிக்கும். அந்த அளவுக்கு பாவங்கள் செய்து கொண்டு கபருக்கு செல்கிறார்கள். அப்ப கபறுகளில் இந்த பச்சை மரங்களை நாட்டுவதால் வேதனை குறையும் என்று இருக்கிறார்களே, பச்சை மரங்கள் குறைப்பது கிடையாது. பச்சை மரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நட்டவும் இல்லை. இன்றைக்கு பகிஸ்தான், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கபரிஸ்தான் பகுதிக்கு சென்றால், மதீனாவுடைய கபரு கண்ணு கட்டிய தூரம் ஒரு பசுமை நிறத்தை கூட காண முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கபரை ஒரு சாண அளவுக்கு உயர்த்தி விட்டு தலைமாட்டில் ஒரு கல்லை வைத்து விடுவார்கள். அது கபரு என்று அடையாளம் காண்பதற்கு அது மட்டும்தான் இருக்கும். இன்று என்ன செய்கிறார்கள்? கபரிஸ்தானுக்கு சென்றால், இன்று நம்முடைய பகுதிகளில் கூட பார்க்கிறோம், கபரிஸ்தானா அல்லது இது ஒரு கார்டன், இது ஒரு பூந்தோட்டமாக நினைக்கிற அளவுக்கு பசுமையான மரங்களும் பூச்செண்டுகளும் பெரிய பெரிய நிழல் தரும் மரங்களும், அந்த மண்ணறை என்கிற ஒரு சிந்தனையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதிரியாக நம்முடைய கபர்களை நாங்கள் ஆக்கி கொண்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கபரிலே மரம் நடுவது என்பது நம்மவர்கள் மார்க்கத்தை இது ஒரு வேறொரு கோணத்துக்கு, அதாவது திரிப்படுத்தி விட்டார்கள். மரணித்து விட்ட பிறகு கபரில் அடைக்கப்பட்டவருக்காக இடுதாங்கி ரொட்டி, ஆபத்து ரொட்டி என்று ஒரு ரொட்டி சொல்வார்கள். இடுதாங்கி ரொட்டி என்று சொல்வார்கள். அது என்ன இடுதாங்கி ரொட்டி? மண்ணறையில் முன்கர்ணைக்கு வருவார்கள், கேள்வி கணக்கு கேட்பார்கள், அடிப்பார்கள். அடிக்கின்ற பொழுது அந்த ரொட்டி தாங்கி பிடிக்கும், அந்த ரொட்டி தடுக்கும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முன்கர் நக்கீர் என்கிற அந்த வானவர்கள் இரும்பினாலான ஒரு தண்டாயுதம், ஒரு பெரிய ஆயுதம் கொண்டு வருவார்கள். அதை உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள் சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு இரும்பு ஆயுதம். அடித்தால் மனிதன் சிதறி கபருக்குள் 40 முழம் போய் வருவான். அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆயுதம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய கோதுமை மாவால் சுடக்கூடிய ஒரு ரொட்டி, அரிசி மாவால் சுடக்கூடிய ஒரு ரொட்டி அந்த இரும்பு ஆயுதத்தை தடுக்கும். எவ்வளவு அறியாமை என்று பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப நாங்க கபரிலே பச்சை மரம் நடுகின்ற பொழுதே முடிவெடுத்து விட்டோம், இவர் கபரில் வேதனை செய்யப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வேதனை நடக்கிறது என்று தெரிந்துதான் அதை நட்டினார்கள். நாங்கள் என்ன முடிவெடுத்து விட்டோம்? இவர் கபரில் வேதனை செய்யப்படுவார் என்று முடிவெடுத்தே மரத்தை அட்வான்ஸாக முன்கூட்டியே நாங்கள் நட்டி வைத்து விடுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் மரணித்து விட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்களோ, அந்த கபரில் என்ன செய்தார்களோ அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வழிமுறை என்பதை தெரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் என்ன செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய சமுதாயத்தில் மூடத்தனமான அல்லது ஒரு மன்னரை வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக நினைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் என்ன செய்கிறார்கள்? இறங்கி விடுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட வழிமுறைகள் மார்க்கத்தில் இல்லாதவைகள், புதிதாக நுழைவிக்கப்பட்டவைகள் என்பதை தெரிந்து கொண்டு, எது தூய இஸ்லாமோ, எது அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அதனை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி வருவானாக.